வணக்கம். பிரவீன் பணிக்கர், கோயம்புத்தூர், துடியலூர். வருகின்ற 2025 to 2027 சனீஸ்வர பகவான் பயிற்சி காலகட்டங்கள். கும்பராசியில் இருக்கும் சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பயிற்சியாக உள்ளார். மேஷம் முதல் மீனம் வரை யாருக்கு நன்மை தீமை என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆல் என்ற பட்டனை அழுத்திக்கங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பழைய பதிவில் ஜோதிடம் சார்ந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பில்லி சூனியம் நிறைய பதிவுகள் இடப்பட்டுள்ளது. ஸோ அதனால் என்னோட சேனலில் போய் பாருங்கள். அஸ்ட்ராலஜி மற்றும் ஹாரோஸ்கோப் சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருக்கோ அது உங்களுக்கு என்னுடைய சேனலில் இருக்கும். வாங்க பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்ப்போம். சனீஸ்வர பகவான் பயிற்சி காலகட்டங்கள் மார்ச் மாதம் 2025. தொழில் பிரச்சனை, பங்குதாரர் என கருத்து வேறுபாடு, எதை எடுத்தாலும் மனசங்கடம் அல்லது வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வருமா என்று காத்து கொண்டிருக்கும் ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்காக வருகின்ற சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் 11ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். லாபஸ்தானத்துக்கான இடம். தொட்ட காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கொடுத்த வாக்கிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்கள். இந்த ஆண்டு புதிய முயற்சிகள் எதிர்பார்த்தபடி நடக்கும். கவலை வேண்டாம். சுற்றறிந்த மேலோர் கௌரவிக்கப்படுவர். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உண்டாகும். பொதுவாக எவ்வளவுதான் சங்கடங்கள் ஏற்படுமானாலும் உங்கள் அந்தஸ்துக்கு குந்தகம் ஏற்படாது. எந்த சங்கடங்களையும் சமாளிக்கும் ஆற்றலுக்கு பஞ்சமிராது. பண கஷ்டம் உருவாக இடமில்லை. ஆனால் சிலர் விஷயத்தில் மன கஷ்டம் உருவாக இடமுண்டு. அதாவது கணவன் மனைவி 2 பேரும் விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் உற்றார் உறவினர் இவர்களிடம் ஏதாவது மனசங்கடங்கள் இருந்தாலும் அதை இப்போ காமிச்சிக்க வேண்டாம். இந்த 2 வருஷம் கொஞ்சம் நம்ம தனியாக இருப்போம். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடுவதே நமக்கு பலன் அல்ல. அது நமக்கு பிரச்சனையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணுற டைம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி செல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு முன்னேறி செல்ல வேண்டும். எனவே கவனமுடன் பேசுவது அவசியம். திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்புண்டு. தெய்வ பலம் சிறப்பாக இருப்பதால் எல்லாமே சீராக அமைய வாய்ப்புண்டு. பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கவும் இடமுண்டு. வேலை இல்லாதோருக்கு அதற்கான வேலை கழிந்து வரும். திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு. அதேபோல் திடீர் செலவுக்கும் இடமுண்டு. சுப செலவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வியாபாரிகளுக்கு அலைச்சல் தவிர்க்க முடியாமல் போகலாம். நல்ல லாபம் பெறுவதற்கு அரும்பாடுபட வேண்டியிருக்கும். இதனால் அதிருப்தி ஏற்படலாம். கவலை வேண்டாம். உங்களின் விடாமுயற்சியால் நீங்கள் உங்கள் வெற்றியை அடைவீர்கள். புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பார்கள். இதனால் உங்கள் தொழில் விரிவடையும். அரசியல்வாதிகளுக்கு முன்விரோதம் காரணமாக சிறு தொந்தரவுகள் உண்டாகவும் இடமுண்டு. அரசாங்க விரோதம் ஏற்படாமல் பார்த்து கொள்வது அவசியம். நேர்மையாகவும் கவனமிடமும் நடந்து கொள்வதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கலைத்துறை சுறுசுறுப்படையும். தினசரி பணிகளை மட்டும் பொதுவாக செய்து வாருங்கள். அன்றாட வாழ்வு நலம் பாதிக்காது. பிரச்சனை ஏதும் உருவாக இடமில்லை. ஓரிரு நன்மைகள் உண்டாக வழி உண்டு. மற்றபடிக்கு பலவிதமான சங்கடங்களை எதிர்நோக்க வேண்டிய வரும். இருந்தாலும் நாம் அது யோசனையுடன் செயல்படும் போது அதுவும் தடுக்கலாம். பெண்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது அவசியம். தாயாரின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். தங்களுடைய நட்பரை காத்துக்கொள்வதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லையேல் படிச்சொல்லுக்கு ஆளாக வேண்டிய நிலை உண்டாகலாம். மாணவர்கள் கல்வியில் பயனை சீராக பெற தடையில்லை. பொறியியல் துறை, விவசாயத்துறை போன்றவற்றில் புதிய முயற்சிகள் இப்போது கை கொடுக்கும். நன்றி. அடுத்த ராசியுடன் பார்ப்போம்.